உண்மையிலே நான் பாலச்சல் சபையை மறக்க முடியாது. இன்னைக்கு நான் அதில் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். எங்களுடைய அதிகமான கண்ணீர் சிந்தப்பட்ட ஒரு இடம் அது. ஏன்னா அன்னைக்கு இதுதான் ரொம்ப ஒதுக்குப்புறமாக இருந்துச்சு. ஒதுக்குப்புறமாக நாங்கள் மாதத்திற்கு ஒரு நாள் நாங்கள் இரவு நேரங்களில் வந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துல வடிக்கப்பட்ட கண்ணீர் தெளிவாக சொல்லுங்க. அன்னைக்கு என் கூட இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டவர்கள் எல்லாருமே இன்னைக்கு மேக்சிமம் ஊழியத்தில் தான் இருக்கு. அன்னைக்கு உண்மையிலே இந்த ஊழியத்தை என்னால் மறக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஆவியானவர் எவ்வளோ உண்மையானவர், ஆலயம் திருப்பி கட்டினா தான் நான் வருவேன்னு எல்லாம் எனக்கு புதுசாகவே இருக்கு. ஆண்டவர் நல்லவர். நான் சந்தோஷமா இந்த ஊழியத்தை வாழ்த்துறேன். இனி ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். சபை வளரும். நம்ம இன்னும் இந்த சபை விரிவாக்கம் பார்க்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் நல்லவர். உண்மையிலே உங்களை எல்லாம் நான் வாழ்த்துறேன்ப்பா. இன்னைக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஆண்டவரை தேட போகிறவங்க கூட்டம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் மக்கள் கிடைக்கிறாங்க. நீங்கள் இந்த 3 நாட்களும் ரொம்ப உற்சாகமாக நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த இடத்துல வந்து கலந்து கொண்ட எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.